ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானப்பிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 41ஆம் நாள் தொடக்கம். உண்மை வஸ்திரத்தை காண வேண்டுமென்றால் அதன் பேரில் பூசியுள்ள பசையை போக்க வேண்டும். பசையை போக்கினால் அதன் மேல் எழுதியிருந்த யாதொன்றும் காணுவதில்லை. அவ்விதமுள்ள உண்மை வஸ்திரத்தை காணாமல் வஸ்திர வடிவில் சாயம் பூசி உள்ளதையே வஸ்திரம் என்று அபிமானித்து வருகிறோம். இவ்விதம் எழுதிய சித்திரங்களுக்கும் உண்மை வஸ்திரத்திற்கும் தம்மில் யாதொரு பந்தமும் இல்லை. இந்த வஸ்திரத்தில் பசையை பூசியது கொண்டாகும் முன் சொன்னவைகள் எழுத காரணம். அதனால் அந்த பசையை போக்குவதற்குள்ள பிரயத்தனம் செய்ய வேண்டும். அது எப்படி என்றால், பசை பூசியுள்ளதான வஸ்திரம் ஜலத்தில் போட்டு ஊற வைத்து துவைத்தால் அதில் இருக்கின்ற பசை நீங்கி உண்மை வஸ்திரம் காணப்படும். அப்பொழுது அதில் எழுதப்பட்ட சித்திராதிகள் ஒன்றும் காணுகிறதில்லை. இதில் வஸ்திரம் ஸ்தூலமும் அதன் பேரில் பூசி இருக்கின்ற பசை காரணமும் அதன் மேல் எழுதியிருக்கிற சித்திரங்கள் சூட்சமும் ஆகின்றன. இவ்விதத்தில்தான் தானாயிருக்கின்ற ஜீவன் வஸ்திரமாய் இருக்கின்ற ஸ்தூலமும் ஜீவனுடைய சலனத்திலிருந்து உண்டான யாதொன்றும் அறியாமல் சுழுப்தியாய் மாயையாய் இருக்கிற அகங்காரம் வஸ்திரத்தின் மேல் பூசி இருக்கின்ற பசையாகிய காரணமும் தானாயிருக்கின்ற ஜீவனுடைய சலனத்திலிருந்து உண்டான மனது காரணமான பசையின் மீது வரையப்பட்ட சித்திரங்களான சூட்சமும் ஆகிறது. அதனால் மேல் சொல்லிய படியுள்ள உண்மையான வஸ்திரத்தை அறியாமல் சாயத்தினால் வஸ்திர வடிவாய் எழுதப்பட்டதனையாகும் வஸ்திரம் என்று அபிமானித்திருந்தது. இப்பிரகாரம் தானாகும் மாயையை கொண்டுண்டாக்கிய அகங்காரமான இந்த ஜடத்தை ஸ்தூலம் என்று அபிமானிக்கிறது. எப்பொழுது தனது உண்மையான ஜீவ சக்தியாய் இருக்கின்ற ஸ்தூலத்தை அறிகிறோமோ அப்பொழுது மற்றொன்றுமில்லை. அது எப்படி என்றால், உண்மையான வஸ்திரத்தை கண்டு தெரிந்து கொண்ட பொழுது வேறிட்டு யாதொன்றும் இல்லை, வேறுபட்டுள்ளதற்கு ஸ்தூலம் என்று சொல்லக்கூடாது. ஸ்தூலம் என்பது தானாயிருக்கின்ற ஜீவனும், காரணம் என்பது அந்த ஜீவனுடைய சலனமாயிருக்கிற சக்தியிலிருந்து உண்டான சுழுத்தியாய் இருக்கிற மாயையாகிய அகங்காரமும், சூட்சுமம் என்பது ஜீவனுடைய சலன சக்தியாகிய மனமும் ஆகும். இவைகளுக்காகும் ஸ்தூலம், காரணம், சூட்சமம் என்று சொல்லுகிறது. தவிர இப்பொழுது நாம் காரணமாய் இருக்கிற சுழுப்தியில் இருக்கிறோம். அவ்வாறு நாம் சுழுப்தியில் இருக்கிறது கொண்டு நாம் அனுபவிக்கிறோம் என்று தோன்றுகிறதெல்லாம் சொப்பனமாகும். இதை பற்றி விவரமாக 7ஆம் அத்தியாயத்தில் சொல்லி இருக்கின்றது. அப்பிரகாரமுள்ள சொப்பனத்திலானது கொண்டாகும் ஸ்தூல காரண சூட்சமம் என்கிற தோற்றம் உண்டானது. மேற்சொன்ன பிரகாரம் எல்லா நிலைமைகளும் நாம் சுழித்தில் இருக்கின்றதனால் சொப்பனம் தோன்றுகிறதல்லாமல் இப்படி யாதொன்றும் இல்லாததாகும். 11ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது. சித்த வேதம் 12ஆம் அத்தியாயம் தொடக்கம். குருவே, சுழுப்தி என்று சொல்லுகிறது மாயை என்றும், அந்த மாயை தன்னுடைய சக்தி வெளியில் சலித்து தானும் சக்தியும் கூடி
கலந்து மயங்கி கிடக்கிறதா என்றும் வருகிறது. அவ்விதம் கலந்து மயங்கி கிடக்கிற தன்னை வேறாக அறிவதற்கு எவ்விதத்தில் சாத்தியப்படும் என்பதை விவரித்து சொல்ல பிரார்த்திக்கின்றேன். தானும் தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டான மாயையும் என்று சொல்லுவது நித்தியமும் அனித்தியமுமாகும். அவைகளை வெவ்வேறு அறிய வேண்டியதற்கு ஒரு உதாரணத்தால் வெளிப்படுத்தலாம். அதாவது, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அதில் உப்பை போட்டால் உப்பை காண முடியாது. உப்பு ஜலத்தில் லயித்து போகிறது. மீண்டும் உப்பை காண வேண்டுமென்றால் ஜலத்தை சுண்டச் செய்ய வேண்டும். அப்பொழுது அதுவரை பார்த்து கொண்டிருந்த ஜலம் சுண்டி காணாமல் இருந்த உப்பை காணவும் செய்கிறது. அந்த பிரகாரம் நித்தியமாயிருக்கின்ற தான் அனித்தியமாயிருக்கின்ற மாயையில் கலந்திருக்கிறது. அவ்விதம் லயித்து கிடக்கின்ற தன்னை அறிய வேண்டுமென்றால் மாயையை சுண்டச் செய்ய வேண்டும். அப்பொழுது அதுவரையில் பார்த்து கொண்டிருந்ததான மாயையா இருக்கின்ற உலகம் நசித்து பார்க்காமல் இருந்த நித்தியமான பிரம்மத்தை பார்க்கக்கூடும். எவ்விதமென்றால், மேல் சொன்ன உப்பு கலந்திருக்கின்ற ஜலத்தை சுண்டச் செய்வதற்கு நெருப்பு வேண்டி வந்ததல்லவா? அதே மாதிரிதான் பிரம்மம் கலந்ததான மாயையா இருக்கின்ற உலகத்தை சுண்டச் செய்வதற்கு அக்னி வேண்டும். அது விவேகம் என்கிற அக்னியாகும். ஆனால் முன் சொன்ன உப்புக்கு நாசமில்லை என்று நினைத்து ஜலத்திலிருந்து உப்பை வேறாக்கி ஜலத்தை சுண்டச் செய்ய முடியாது. அதனால் நசிக்கின்றதான ஜலத்தை அதில் கலந்திருக்கின்ற உப்புடன் கூடி தீ எரித்து சுண்ட வைத்தால் நாசமுள்ள ஜலம் நசித்து நாசமில்லாத உப்பை பார்க்கலாம். அந்த பிரகாரம்தான் நித்தியமாயிருக்கின்ற தான் அனித்தியமாயிருக்கிற மாயையாகிய உலகத்தில் கலந்ததானால் தனக்கு நாசமில்லை என்று கருதி மாயையாயிருக்கின்ற உலகத்திலிருந்து தன்னை வேறாக்கி உலகத்தை நசிக்கச் செய்வதற்கு முடிகிறதில்லை. அதனால் நாசமுள்ளதான உலகத்தை அதில் லயித்திருக்கின்ற நாசமில்லாததா தானாயிருக்கின்ற பிரம்மத்துடன் விவேகம் என்கிற விசேஷ அக்னியினால் நாசமுள்ள மாயையை நசிப்பித்தால் நிச்சயமாய் இருக்கின்ற தன்னை அறியலாம். குருவே, மாயையா இருக்கிற உலகத்தை விவேகம் என்கிற விசேஷ அக்னி கொண்டு எவ்விதம் எரிக்க வேண்டும் என்று விவரமாக சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீர் நித்தியனா அனித்தியனோ? நான் என்கிற நிலைமை அனித்தியம். அப்பொழுது உமக்கு நாசமுண்டோ? நான் என்றுள்ள நிலைமைக்கு நாசம் உண்டு. நான் என்றுள்ள நிலைமை உமக்கு இல்லை என்றால் இக்காணுகிற உலகம் உமக்குண்டோ? இல்லை. அப்பொழுது உமக்கு இந்த உலகம் உண்டானது எங்கிருந்தாகும்? என்னிலிருந்தாகும். ஆனால் நீர் காணுகின்ற எல்லா நிலைமைகளும் உம்முடைய உள்ளில் இருக்கின்றதாகும். அது எவ்விதம் என்றால், சாதாரணமாக உலகில் சொல்லுகின்றது என்னுடைய ஊர், என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார், என்னுடைய மனைவி, என்னுடைய சந்ததிகள், என்னுடைய ஜாதி, என்னுடைய கிரகம், என்னுடைய தனம் என்றும் எனக்கு ஸ்தானம், மானம், சுத்தம், அசுத்தம், சுகம், துக்கம், ஸ்வர்க்கம், நரகம், கோயில், வாகனம், பந்து, சத்ரு, இந்த விதமெல்லாம் ஆகும். ஆனால் இத்தகைய யாதொன்றும் நான் என்றுள்ள நிலைமையும் நித்தியமல்ல, அனித்தியமே ஆகும். அப்பொழுது இவ்வளவு பெரிதாயிருக்கின்ற உலகத்தோடு கூடி நான் என்கிற அகங்காரம் உண்டானது எங்கிருந்து என்றால் மனதாயிருக்கின்ற சக்தியிலிருந்தாகும். அதற்கு உதாரணம், நான் அந்த மலையேறி இறங்கி வந்ததனால் எனது ஜடம் தளர்ந்து விழுந்து போயிற்று என்ற இந்த வாசகத்தில்
நான் விழுந்ததில்லை, ஜடமாகும் விழுந்தது தவிர என்னுடைய காலின் விரல் கல்லோடு மோதி விரலில் காயம்பட்ட போது ஐயோ என்னுடைய ஜீவன் போய்விட்டது என்று சொல்லுகிறோம். இந்த வாசகத்திலும் நான் போகவில்லை, என்னுடைய ஜீவனாகும் போனது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.